திருப்பரங்குன்றம் மலையை காக்க வலியுறுத்தி இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சையில் உள்ள அவரது இல்லத்தில் போலீசார் வீட்டுக் காவலில் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையை மீட்பதற்காக இந்து முன்னணி சார்பில் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அடிப்படையில் இந்து முன்னணி விடுத்த அழைப்பை ஏற்று தஞ்சையில் இருந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் 1200 வாகனங்களில் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி செல்வதற்காக அவரது வீட்டில் இருந்து புறப்பட தயாராகி இருந்தார். அப்பொழுது இதனை அறிந்த காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சையில் உள்ள வீட்டு கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் தற்பொழுது அவரை வீட்டுக் காவலில் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து அவர் கருப்பு முருகானந்தம் தெரிவிக்கும் பொழுது, வீட்டுக் காவலில் வைப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும். முறையாக உத்தரவு வாங்கிய பிறகுதான் இந்த கைது வீட்டுக் காவலில் வைக்க முடியும். ஆனால் இதனை மீறி எங்களை வீட்டுக் காவலில் வைத்திருக்கிறார்கள் என தெரிவித்த அவர், எப்படியும் பாபர் மசூதியை போல இந்த திருப்பரங்குன்றம் மலையும் நாங்கள் மீட்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதால் ஏராளமான பாஜகவினர் அவரது இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்க தகவல்களுக்கு.